இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம் கார்டுக்கு வந்து புதிய ரூல்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் இது சம்மந்தமாக வெளியின அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏடிஎம் கார்டு வைத்துள்ள இந்திய மக்களுக்காக புதிய விதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் தொடர்ந்து ஏடிஎம் தொடர்பான மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஏடிஎம் கார்டு மோசடி காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏடிஎம்மில் இருந்து இனி பணம் எடுப்பதில் மக்கள் என்ன புதிய மாற்றங்களை சந்திக்க உள்ளனர் என்பது குறித்த தகவலை இப்போது முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஏடிஎம் சேவை தொடர்பான மோசடி வழக்குகள் சமீபத்தில் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டில் ஏடிஎம் விதிகள் திருத்தப்பட்டன. பல முறை திருத்தங்களுக்கு பிறகு இப்போது டிசம்பர் 2024இல் புதிய விதியுடன் சில மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அடுக்கை வழங்குவதை நோக்கமாக கொண்ட புதிய விதி இயக்கத்துக்கு வந்துள்ளது. ஏடிஎம் மையங்களில் மக்கள் பணம் எடுக்கும்போது பணம் வெளியில் வராமல் பணத்தை எடுக்க சிக்கல் விளைவிக்கும் மோசடியை கையாளும் விதமாக இந்த புதிய ஏடிஎம் ரூல்ஸ் அறிமுகப்படுத்துகிறது. ஒரு வாடிக்கையாளர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணத்தை ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து எடுக்கவில்லை என்றால் இனி பணம் தானாகவே மீண்டும் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் சென்றுவிடும்படி இயந்திரங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியின்படி ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுக்கும் ஏடிஎம் கார்டு பயனர்கள் 30 வினாடிக்குள் பணத்தை எடுக்க தவறினால் பணம் தானாகவே ஏடிஎம் மூலம் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும். இதன் பின்னர் மீண்டும் எடுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி 30 வினாடிக்குள் ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்க புது கட்டுப்பாடு வந்துள்ளது. ஏடிஎம் மையங்களிலிருந்து சில நேரங்களில் பணம் எடுக்கப்படாமல் இருக்கும்போது அது திருட்டு அல்லது மோசடி இழப்பு அபாயத்தை சந்திக்க நேரிடுகிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் நிதியை மிகவும் திறமையாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த புதிய விதியின்படி ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுக்கும் ஏடிஎம் கார்டு பயனாளர்கள் 30 வினாடிகளுக்குள் பணத்தை எடுக்க தவறினால் பணம் தானாகவே ஏடிஎம் மூலம் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும். இதன் பின்னர் மீண்டும் எடுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி 30 வினாடிக்குள் ஏடிஎம்மிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வதற்கான புதிய கட்டுப்பாடுகள் வந்துள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு வந்த புதிய ரூல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள்.